ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோட்ஷெஃபில் ஸ்டார்டர்ஸ் 58 அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் இருக்க ஆட் டு சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லென்த் ஆஃப் த அரே n கொடுத்துடுறாங்க, அதே மாதிரி அரேவும் கொடுத்துடுறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா இந்த அரேயில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் டிஸ்டிங்க்டாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும். ஓகேவா? இப்படி மாற்றுறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிற மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை தான் அவங்க பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எப்படி இதை டிஸ்டிங்க்டாக மாற்றணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். அரேலேருந்து ஒரு சப்சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். சப்சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா எனி பார்ட் ஆஃப் த அரேவை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த சப்சீக்வன்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சப்சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எக்ஸ் ஆட் பண்ணணும். அப்படி எக்ஸ் ஆட் பண்ணுறதுனால எலிமெண்ட்ஸ் டிஸ்டிங்க்டாக மாறணும். அதுக்கு தேவையான மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். இப்படி ஒரு வாட்டி எக்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் 1 ஆப்ரேஷன். இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் மினிமம் ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுது டு மேக் எவ்ரி திங் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் 1-2 இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம அதை எப்படி பண்ணுறது மேனுவலாக அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். முதல்ல அவங்க கொடுத்துருக்குற இன்புட் பார்க்கலாம். 2 இன்புட் எடுத்திருக்கேன். முதல்ல இதை சால்வ் பண்ணுவோம். 1 3 2 1 2 2 இதை நம்ம முதல்ல சார்ட் பண்ணிக்கலாம். 1 1 2 2 2 3. கண்டிஷன் படி எக்ஸை ஆட் பண்ணும் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸாக மாற்றுறதுக்கு. ஸோ நம்ம மேனுவலாக இப்போ பண்ணும்போது என்ன பண்ணுவோம், 1 இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 இங்கே 2 வாட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இது மூணுத்தையும் நம்ம டிஸ்டிங்க்டாக மாற்றிட்டோம்னா ஃபுல் அரேவும் டிஸ்டிங்க்டாக மாறிடும். ஸோ இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி 3 வரைக்கும் இருக்குது. ஸோ 1ங்கிறத நம்ம 4ஆக மாற்றலாம். அப்போ ஆடிங் 3 பண்ணால் தான் இங்கே 4ஆக மாற்ற முடியும். ஸோ எக்ஸ் இஸ் 3. இதே 3யை இதோடையும் ஆட் பண்ணணும். இங்கே 2 தான். 3 + 2 5 5 3. இப்போ 1 2 3 4 இதெல்லாமே டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட். 5 2 வாட்டி இருக்குது. ஸோ இந்த ஒரு 5ஐ +1 பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 4 2 5 6 3 ஆகிடும். இப்போ இது டிஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் 1 ஆப்ரேஷன், திஸ் இஸ் 1 ஆப்ரேஷன். ஸோ டோட்டலாக 2 ஆப்ரேஷன்ஸுங்கிறது ஆன்சர். இதே மாதிரி இந்த இதுக்கு சால்வ் பண்ணுவோம். 1 2 1 2 முதல்ல இதை சார்ட் பண்ணிக்கிறோம். 1 1 2 2. இப்போ இதில் 1 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது. ரெண்டுத்துக்கும் +2ங்கிறத நம்ம வந்துட்டு எக்ஸாக எடுத்துப்போம். ஸோ 1 3 2 4 ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே டிஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஸோ 1ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இது வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குது, ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம் பெரிய அரேவாக எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ கொடுக்குற இன்புட் பெரிய அரேவை நம்மளாக ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். அதுக்காக நான் எடுத்துருக்கிற இன்புட் தான் இது. ஓகேவா? இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எப்பயும் போல் சார்ட் பண்ணிக்கிறோம். சார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு இதே மாதிரி இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து இதில் என்ன பண்ணோம், 1 எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, 2ல் 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு அப்படி பண்ணால் நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் என்ன ஆகும், முதல்ல இங்கே 2 எடுப்போம், இங்கே 2ல் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 5 4 ஆகும், 4 3 ஆகும், 3 2 ஆகும், 2 1 ஆகும். இந்த மாதிரி கம்மியாயிட்டே ஆக உங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படும். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதை என்ன பண்ணலாம், இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 3 எலிமெண்ட்ஸை முதல்ல சேஞ்ச் பண்ணும், எக்ஸ் ஆட் பண்ணும். 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும். 1ன்னு எடுத்தால் அது கம்மியாயிடும். 3க்கு ½ வந்துட்டு 1.5. அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியான எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம மாற்றிக்கிறோம். அதே மாதிரி இப்போ வந்துட்டு 7 இருக்குது அப்படின்னா 4 எடுத்துக்கணும். 9 இருக்குன்னா 5 எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஆப்ரேஷன் செட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு 1 3 இருக்குது. ஸோ இதில் 2 வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். 2 வந்துட்டு 6 டைம்ஸ் இருக்குது, அதை நான் 3 எடுத்துக்கிறேன். 3 2 டைம்ஸ் இருக்குது, அதை 1ஆக எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் நான் ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறேன். 3 வரைக்கும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 1ஐ 4ஆக மாற்றலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்துட்டு நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 1 4 4 2 2 2 அப்படியே தான் இருக்கும். இங்கே இருக்கிறத 3 ஆட் பண்ணோம்னா 5 5 5, இங்கே 3 அப்புறம் 6. இதே மாதிரி அடுத்த எக்ஸ் வேல்யூ என்னவா எடுத்துக்கலான்றதை பார்ப்போம். 4 2 வாட்டி இருக்குது. ஸோ 1 2 வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 எடுத்துக்கிறேன்.
5ம் 3 டைம்ஸ் இருக்குது, ஸோ 2 எடுத்துக்கிறேன். 3யும் 6ம் 1 டைம்ஸ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ 6 வரைக்கும் வந்துருச்சு. இந்த 2வை வந்துட்டு நம்ம 7ஆக மாற்றுற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ x is equal to 7. இப்போ இங்கே 1, 4, 7 ஆட் பண்ணால் 11, 2, 9, 9, 5, 12, 12, 3 and 6. இப்போ 1 distinct, 4 distinct, 11ம் distinct, 2 distinct, 9 ரெண்டு வாட்டி இருக்குது, 5 distinct, 12 ரெண்டு வாட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி எடுத்தாச்சு. இல்லை 9யும் 12ம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? இங்கே 12 தான் இருக்கிறதுல ஜாஸ்தியான நம்பர். ஸோ 13ஆக மாற்றலாம். 9ஐ 13ஆக மாற்றணும்னா நம்ம 4 ஆட் பண்ணணும். ஸோ 4, 1, 4, 11, 2, 9, இது 13, 5, 12, 12 plus 4, 16, 3, 6. இது நான் சொல்கிற மாதிரி எக்ஸ் வேல்யூ 3, 7, 4 இதான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை, எந்த எக்ஸ் வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மொத்தமாக 3 ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ 3ங்கிறது ஆன்சர். இதுவே நம்ம முன்னாடி பண்ண மாதிரி எல்லாத்தையும் எடுத்திருந்தோம்னா 2 மொத்தம் 6 இருக்கா, ஸோ 5 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஸோ 5ஐ விட 3 தான் கம்மி, ஸோ 3 தான் மினிமம். 3 பண்ணுறதுக்கு நம்ம பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட். இந்த ப்ராப்ளமுக்கு இப்போ நம்ம அல்காரிதம் பார்க்கலாம். இதுக்கு அல்காரிதம் எப்படி? என் லிஸ்ட் இதெல்லாம் வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம இங்கே சார்ட்டிங் பண்ணுறது எதுக்கு? நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்காக நம்ம சார்ட்டிங் பண்ணோம். ஆனால் ப்ரோக்ராமாக பண்ணும்போது நம்ம இப்படி ஆட் பண்ணுற வேலையெல்லாம் செய்ய போகிறதில்ல. எத்தனை ஆப்ரேஷன்னு கண்டுபிடிச்சா போதும். அதனால நம்ம இருக்க எலமெண்ட்டோட மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிஸ் வேணும் நமக்கு. ஸோ முதல்ல அதுக்கு எலமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி வேணும். அதுக்காக ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான் தானே, ஸோ டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த டிக்ஷனரியில் என்ன பண்ணுறேன்? இதோட ஃப்ரீக்வன்சிஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி ஆட் பண்ணுறோங்கிறது ப்ரோக்ராமில் இருக்கும். எலமெண்ட் இல்லைன்னா அதை ஆட் பண்ணுற மாதிரி. இங்கே முதல்ல நம்ம பண்ணோம்னா 1 வந்துட்டு 3 டைம்ஸ் இருக்குது, 2 வந்துட்டு 6 டைம்ஸ் இருக்குது, 3 2 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த டிக்ஷனரி க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம்? இதில் மேக்ஸிமமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்துட்டு இதுக்கு பேர் கீ, இதுக்கு பேர் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவில் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கீழே அந்த நம்பர் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நம்ம வேல்யூவை தான் சார்ட் பண்ணி ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று எண்ணோ அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு வேல்யூவில் என்ன பண்ணிக்கிறோம்? டி டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னா இந்த 3, 6, 2 மட்டும் எடுத்துக்கும். இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? என்னோட வேல்யூ 6ன்னு ஆகிடும். 6 ஆகிடுச்சுன்னா இப்போ அந்த 6ஐ நம்ம 3ங்கிற ஆன்சரை கொண்டு போகணும். ஆனால் எல்லா இடத்துலையும் 6/2 3 அப்படிங்கிறது வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த n வந்துட்டு greater than 1ஆக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா நம்ம பண்ண போகிறதே இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4ன்னு ஒரு அரே இருக்குது. எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி 1 தான் இருக்கும். இங்கே என்னோட வேல்யூ அப்போ 1ன்னு இருக்கும் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஸோ நீங்கள் 1ஐ வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ n greater than 1ஆக இருந்தால் மட்டும்தான் இந்த லூப்குள்ளே போகணும். லூப்குள்ளே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆன்சர்னு ஒரு வேரியபிளை முன்னாடியே க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். அந்த ஆன்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே ஆன்சர் இன்க்ரீஸ் ஆகும் n greater than 1ஆக இருந்தாலே. அப்புறம் n வந்துட்டு ஈவனாக இருந்தால் n is equal to n/2. ஏன்? நம்ம இந்த 6ன்னு இருக்கிறத 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம அதை சால்வ் பண்ணுறோம். ஸோ அதை 2ஆக பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி n ஆடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே ப்ராசஸ் 9ஆக இருந்துச்சுன்னா 9 + 1 10, 10 divided by 2 அந்த மாதிரி n + 1 divided by 2 இப்படி போட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக ஆன்சரை பிரிண்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட். அல்காரிதமில் சொன்ன மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். முதல்ல டீக்கு இன்புட் வாங்கியாச்சு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்குள்ளேயும் என்னுக்கும் அந்த லிஸ்ட்டுக்கும் இன்புட் வாங்கியாச்சு. வாங்கினதுக்கப்புறம் ஒரு டிக்ஷனரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். டிக்ஷனரி எதுக்கு அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் எவ்வளோ வாட்டி, அதாவது ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த எலிமெண்ட் வந்துட்டு டிக்ஷனரியில் இல்லை அப்படின்னா அதை புதுசாக க்ரியேட் பண்ணி ஈக்குவல் டு 1 கொடுப்போம். அப்படி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா +1 கொடுப்போம். ஸோ ஒரு டிக்ஷனரியில்
கீ வந்துட்டு எலிமெண்ட்ஸ், வேல்யூ வந்துட்டு ஃப்ரீக்வன்சியாக இங்கே ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி டாட் வேல்யூஸ் ஆஃப், அதாவது ஃப்ரீக்வன்சி இருக்கிறது எல்லாத்துலேருந்தும் அதை லிஸ்ட்டாக மாற்றி அதுக்கான மேக்ஸிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. லிஸ்ட்டாக மாற்றி மேக்ஸிமம் எலிமெண்ட் கண்டுபிடிச்சு அது என்னன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆன்சரை 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ n கிரேட்டர் தேன் 1 இருந்தால் வைல் லூப் ரன் ஆகும். ஆன்சர் ஒவ்வொரு வாட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம பாதி பாதியாக பிரித்து ஒவ்வொரு வாட்டியும் அதை சால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n% of 2 equal to 0, அதாவது ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா n அப்படியே ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம். ஆடாக இருந்துச்சுன்னா +1 பண்ணி டிவைட் பண்ணுறோம் ஹாஃபாக. அதுக்கப்புறம் இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆன்சரை பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து பார்க்கலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட்டில் கொடுத்த மாதிரியே நமக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேசஸுமே பாஸ் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.